உங்க அம்மா சொல்லுவா. ஒத்துக்கிட்டாரு. லவ் யூ மா. யா பட் சூப்பரா இருந்தது. டிக்கெட் புக் பண்ணிட்டல. That's okay. என்ன பேசிட்டு இருக்கா? நீ கண்டிப்பா வரணும். ஏய் நம்ம கண்டிப்பா போறோம்ல. அங்க ஏதோ கொலுபொம்மை எக்ஸிபிஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. டேய் இன்னைக்கு இந்த மெழுகு பொம்மைய அழகா தூக்கிட்டு போனோம். டேய் செம்ம ஃபிகரா இருக்காடா. இன்னைக்கு அவளை மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் ஆனா மேட்ரு மிஸ் ஆயிடும் மச்சான். ஏய் மிஸ்டர், இது ஃபேமிலி ஹோட்டல். இங்க இதெல்லாம் நடக்காது. அப்போ வெளியில நடத்திக்கலாமா? தேவையில்லாம ஏதாவது பேசுனீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. சார் சார் உங்களுக்கு ஏன் சார் சிரமம்? நாங்களே கிளம்பிடுறோம். டேய் வாங்கடா. என்னடா இது? கண்ணு வைக்கிற இடத்துல மூக்கையும் மூக்க வைக்கிற இடத்துலயும் கண்ணு வைக்கிற இதானா? பொம்மைக்கு உயிர் கொடுக்கறோம்னா எப்படி இருக்கணும்? பாக்குறவங்களுக்கு தலை சுத்தணும். பொம்மைய பார்த்தா அதை வாங்காத வாழ்க்கை எதுக்குன்னு யோசிக்கணும் கஸ்டமர். அதுலதான் இருக்கு டேலண்ட். நல்லா சொன்னீங்க வெங்கட்ராவ். வணக்கங்க ஐயா. எந்த நேரத்துல இந்த கான்ட்ராக்டை எங்களுக்கு கொடுத்தீங்களோ தெரியல. நல்ல பிரம்மாண்டமா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியுதுங்க. இது 5 ஸ்டார் ஹோட்டல். பவர் அந்த மாதிரி. பிரைஸ் கூட அப்படிதாங்க இருக்கு. தேங்க்ஸ்ங்க. அப்ப மீன் குழம்பு வைக்க சொல்றீங்களா? வை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வை. இப்ப வேலைய பாரு. It's very rare piece, madam. One and only piece. There are no other pieces ditto like this. It's pure handmade, madam. Oh my god, Yeah. it's so sweet. Yeah, it's very sweet, madam. Like, you know, gulab jamun, rasagulla, those you can eat with your mouth. But this, you can eat with your eyes. Nice. Yes, nice. It's so nice. What are those? Those are unfinished other items, madam. Other, not this. Okay. This is only one piece. One piece. Made by Mr. V. Rao. He is very expert, madam. வி ராவ்னு ஏன்டா சொல்ற மடையா? வெங்கட்ராவ். வெங்கட்ராவ். Oh, Venkat Rao. Yes, Venkat Rao, nice. yes. How much? Ma'am, it's just 14,999 plus GST. Okay. I go to my room and I come with my credit card. Thank you. வாங்கிப்பீங்கல்ல? What? Nothing. You go and get your credit card. Thank you. வரும்போது எடுத்துட்டு வர வேண்டியதானே சோம்பேறி. இந்த take this. அந்த பொம்மையில ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஏமாத்திருக்காரு பாரு. வாங்க போய் பார்க்கலாம். இங்க நிறைய நல்லா இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நீ ஃபர்ஸ்ட் போ. இது நல்லா இருக்கு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த மாதிரி ரேர் பீஸ் இன்னொன்னு இருக்கா? ஏய் அது எடு. இந்தாங்க. இது என் கண்ணுக்கு ரசகுல்லாவை விட குலாப் ஜாமுனை விட ரொம்ப ஸ்வீட்டா தெரியுது. பிசினஸ்னு வந்துட்டா இந்த அளவுக்காவது மேஜிக் பண்ணும்லங்க. உங்க ஆளுங்க கூட நல்லா கவர் பண்ணாங்க. அந்த பொம்மைங்களை கிளாத்தால மூடினதா? எங்க ஆளுங்களுக்கு நல்ல டைமிங்க. உங்களுக்கும் நல்ல ஸ்பார்க் இருக்கு. தேங்க்யூங்க. இந்த ஒன் அண்ட் ஒன்லி ரேர் பீஸை எனக்காக பேக் பண்ணுங்க. பேக் பண்ண. பிரைஸ் கேட்கவே இல்லையே. 14,999 plus GST. படத்தை மொத்தமா பார்த்துட்டீங்க போல இருக்கு.
இது கூடவே எனக்கு அங்க இருக்க அந்த பொம்மையும் பேக் பண்ணிடுங்க. அந்த பொம்மைங்களா? ம். சார் என்னம்மா இதெல்லாம் இப்படி உடைஞ்சு கிடக்குது? உன் மேல இருக்கிற கோவத்துல உங்க அப்பா இதெல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. உன்ன ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன பண்ணமா? நீ யாரையோ காதலிக்கிறியாமே. ஒரு உண்மை வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கும். ஒரு பொய் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுத்தும். உண்மையை சொல்லுன்னு நான் கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அத சொல்லுன்னு சொல்வேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஹாசினி. இப்ப நீ என்ன சொல்ல போறியோ அதுதான் உன்னோட ஃபியூச்சர். அப்பா சொன்னது உண்மைதான். என்ன தைரியம் உனக்கு? கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்திருக்க? நான் உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. இல்லைங்க. எதுக்கு இல்ல? பாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. 3 நாள்ல முடிஞ்சு போறது இல்ல. 25 வருஷ தாம்பத்தியம். அதுக்காக உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செய்வீங்களா? அப்படி பண்றதா இருந்தா எதுக்கு உள்ள வருவேன்? அப்புறம் எதுக்கு உள்ள வந்த? கேட்கலான்னு. கேட்கறதுக்கு என்ன இருக்கு? சரி சொல்லலான்னு. சொல்லு. என் தோள் மீது தூக்கி வளர்த்த குழந்தை என்ன? சோறு ஊட்டி வளர்த்த குழந்தை என்ன? என் தோள் மேல இருந்து கீழே குதிச்சிட்டா. நீ ஊட்டின சோறையெல்லாம் பூடு துப்பிட்டா. என் பயத்தை உண்மையாக்கிட்டா. இப்ப என்ன செய்யட்டும் சொல்லு. வார்த்தை கொடுத்தது நீ, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீதான். நீங்க பொறுமையா கேக்குறீங்களா? கேட்டுக்கிட்டு தானே இருக்க. பெத்தவங்க குழந்தைக்கு பாசம் காட்டும்போது கேட்டு காட்ட மாட்டாங்க. குழந்தை நம்ம கையில வளரும் போது இதுதான் பாசம்னு அதுக்கு தெரியாது. பாசங்கிறது யார் கையிலயும் இருக்காதுங்க. அது ஒரு அற்புதமான அனுபவம். வளர்க்கும் போது நாம அனுபவிக்கணும். வளரும் போது நாம கத்து கொடுக்கணும். கத்துக்கிட்டா அதனாலதான் காதலிச்சா. அப்படின்னா அவ மேல பாசம் வச்சதுதான் நான் செஞ்ச தப்பா? தப்பு இல்லங்கிறதுனாலதான் அவ உண்மைய சொன்னா. உண்மைய சொன்னதுனாலதான் இப்ப நாம முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அப்போ ஒத்துக்கணும்னு சொல்றியா? ஒத்துக்க கூடாது. அப்புறம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவர் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்கள பத்தி மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். வாமா உட்கார். எனக்கு ஓகே, அதை அந்த பொண்ணு சொல்லணும். சொல்ல வைக்கிறேன். ஏய், என்ன தேடுற? என் போனை எங்க வச்சேன்னு மறந்துட்டேங்க. நீ அவ்வளவு சீக்கிரம் எதையும் மறக்கிறவ கிடையாது. ஜோக்கா? இல்ல, ரொமான்ஸ். நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா என்ன கூட கேக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒண்ணு ஏதாவது கேட்கணும்னா கேட்க சொல்றா. அதானே? ஓ கேள்றா. பாட்டு பாட சொல்லட்டுமா? என்ன இல்ல அந்த பொண்ணை கேளு. ஓகே. உங்களுக்கு பாட தெரியுமா? அப்பா ஷூட்டிங் கொஸ்டின். எப்பா புதுசா ஏதாவது கேளு. உங்க ஹாபிஸ்? அப்பா திரும்பவும் ரொட்டீன் கொஸ்டின். இன்னும் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுடா. ஆனா என் பையன் புதுசா எதையுமே ட்ரை பண்ண மாட்டான். ஆனா பழசையே புதுசா ட்ரை பண்ணுவான். இப்பதான் புதுசா ஒன்னு ட்ரை பண்ணா சக்சஸ் கூட பண்ணிட்டான். இவனுக்கு தான் முதல்ல ட்ரை பண்ணணும் ஹோமியோபதி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எங்களுக்கு புரியுது, போக போக உங்களுக்கும் புரிஞ்சிடும். உன்னை பத்தி தான்.
உங்களுக்கு அதெல்லாம் வருமா? ம் அதலானா? சமைக்கிறதுக்கு வருமா? அப்பா எல்லாமே ரொட்டீன் क्वेश्चंस தான். எனக்கு என் ஃபோனு நீ எங்கேயாவது வச்சு மறந்து போயிருப்ப. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதுக்கு அப்புறம் தேடி நீங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. அது என்னன்னு என்கிட்ட கேட்கலாம்ல. என்ன கூட கேட்கலாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஏதாவது புதுசா கேளு தம்பி. ஓஹோ, நீங்க இன்னும் அங்கேயே இருக்கீங்களா? டேய், புதுசா ஏதாவது கேப்பியா? உங்களுக்கு கொரோனா வந்திருக்கா? வேஸ்ட் क्वेश्चन. என்னது வேஸ்டா? ஆமா, வேஸ்ட் क्वेश्चन தான். மாட்னடா நீ. என் ஃபோன் ரிங்டோன் தான். மாட்டிக்கிட்டேனா? என்னது என் ஃபோனுங்க, அங்க பாருங்க. ஓ, ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சிருக்கலாம்ல. நீ சொல்லலையா? என்னது அது? அதுக்கு தான் என்ன கேட்கலாம்லன்னு நான் உங்களுக்கு நிறைய வாட்டி ஹிண்ட் கொடுத்தேன். இன்டா ஆ, எங்க பையனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சா அதோட சேர்த்து இந்த சின்ன ஹாபிட்டும் இருக்கு. என்னது அது? என் பையன் எங்க போனாலும் மெமரிஸா இருக்கட்டுமேன்னு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்துடுவான். ஏன் இப்படி பொண்ணு பார்க்க வரும்போது கூடயா? அட, பொண்ணு பார்க்க போறது என்னங்க, ஏதாவது டீ கடைக்கு போனா கூட ஒரு சின்ன ஸ்பூனையாவது எடுத்துட்டு வந்துருவான். மெமரிஸ சேர்த்து வைக்கிற பழக்கம். இவன் மெமரிஸால எங்க வீட்டுல 2 ரூம் ஃபுல்லா ஆயிடுச்சுங்க. என்னது? அப்பவே 2 ரூம்? 2 ரூம் இல்லங்க, இப்ப ஷெட்டே போடலான்னு பிளான் கூட ஓகே பண்ணிருக்கோம். தேங்க் யூ டாடி. ரொம்ப முக்கியம். நீங்க எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். இந்த பழக்கத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னன்னு சொல்லுவாங்க? கிளெப்டோமேனியா. கை வரிசை. என் பையன் கை ரொம்ப ராசியானதுங்க. என் கை தானே. வெக்கமா இல்லையாடா திருட்டு பயல? வெயிட் பண்ணுங்க, என்ன உங்க பேச்சுல சேஞ்ச் வருது? இதெல்லாம் என்னோட ஆபீஸ், இதுல என்ன தப்பு இருக்கு? இட்ஸ் மை மெமரிஸ். எப்பா, இதுல எதுவும் உனக்கு தப்பா தெரியலையா? நோ. ஹலோ, கூப்பிட்டு கொடுக்கறது ஞாபகம், தெரியாம எடுக்கிறது திருட்டுத்தனம். உங்களுக்கு திருட தெரியுமே தவிர கேட்டு வாங்கணும்னு தெரியாது. டாடி, என்னங்க பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு இப்படி திருட்டு பட்டம் கட்டுறீங்க? திருடன்னு சொன்னா தப்பா? அவளுக்கு பாசத்தை கத்து கொடுத்தமே தவிர உங்கள மாதிரி திருட்டுத்தனத்தை இல்ல. கல்யாணம்னா அவ கத்துக்க. அவ கால் தூசுக்கு கூட சரிப்பட்டு வர மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களோட சொந்தம் என்ன, பந்தம் என்ன? கெட் அவுட். ஏண்டி, உனக்கு கோவம் வந்தா நீ என்னமோ சொல்லுவியா? அது என்னது? I hate you. அது ஐ ஹேட் யுவர் ஃபேமிலி. ஐ துப்பு யுவர் ஃபேமிலி. ஐ டபுள் துஃபி யுவர் ஃபேமிலி. ஐ தூ யுவர் ஃபேமிலி. டேய், இந்த ஆள் நிறுத்துற மாதிரி தெரியல. வாடா, வேற பொண்ணு போய் பாக்க. போங்கடா. நில்லுங்க ஒரு நிமிஷம். ஸ்பூனை கூட விட்டு வைக்காத ஃபேமிலி நமக்கு சூட் ஆகாது. வாடா. கரெக்ட்பா. அம்மா, இது கோவம் இல்ல, பலி. கோவம் குறைய ஆறுதல் தேவை, பலி குறைய தனிமை தேவை. நைட்டு நல்லா பெருசா சூப்பரா இருக்குல்ல? உங்களுக்கு செஞ்ச மாதிரி இருக்கு மாமா. இதுக்கு முன்னாடி உனக்கு போன் பண்ணது சாட்சாத் நானே தான். ஆமாங்கய்யா. ஐயா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பேச்சுல பத்தியா ஒரு பயம் பக்தி எல்லாம் தெரியுது. அவன் பேசும்போது ஒரு பாசம் தெரியுது. ஆமா மாமா. ஐயா ஐயா ஐயா, நாம யாருகிட்டையும் எதையும் மறைக்க கூடாது, எல்லார்ட்டையும் உண்மையா இருக்கணும்னு என் குருநாதர் கொண்டல் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. பாவம், அவரால் தான் இந்த பூமியில வாழ முடியல, போய் சேர்ந்துட்டாரு. அவரா போயிட்டாரா? இல்ல இல்ல, தேவையில்லாம பேசாத. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உன்னை தூக்கிட்டு அவனை வேலைக்கு வச்சுக்குவேன். வேணாம் மாமா. ஐயா, என்ன மாமா இவ்வளவு பாசம் கட்டுறோம்னா வெறும் செக்ரட்டரியா மட்டும் வச்சுக்கிறாங்க? என்ன மாமா நீனு? மாமா, மாமா என்னாச்சு மாமா உங்களுக்கு? மாமா என்னது? என்னாச்சு? காலில் விழுந்திருக்கான்னு நினைச்சேன், தலை சுத்தி விழுந்திருக்கானா? என்னாச்சு? எங்க மாமா சந்தோஷப்பட்டாருன்னா இப்படிதான் விழுந்துருவாரு. அப்படியா? இப்போ என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன சொல்லு? தோட்டத்துல காட்டு பண்ணி வந்துருச்சு. என்னடா இது? ஐயா ஐயா, இவனை மட்டும் நீ வேலைக்கு வச்சுக்கிட்ட, நீயும் இப்படிதான் கத்தணும். தோட்டத்துல காட்டு பண்ணி வந்துடுச்சு. மன்னிச்சிருங்க ஐயா. அது என்னடா பண்ணி நடக்குது? தோட்டம் சொன்ன உடனே மயக்கம் தெளிஞ்சிருச்சியா. ஐயா வாங்க ஏய், நில்லு. சொல்லுங்க. ஆமா, ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்னு ஆந்திரா. என்னடா கதை? லவ்ங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சு. ஆச்சா? ஆனா வருதுங்க. அது என்னடா இது?
எங்களுக்கு அப்படிலாம் இல்லைங்க. சில சமயம் ஒண்ணா இருப்போம், சில சமயம் இன்னும் ஒண்ணா இருப்போம். அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாங்க ஒண்ணாவே இருப்போங்க. இப்ப கூட பாருங்களேன், 2 பேரும் ஒண்ணா தானே இருக்கோம். நல்லா இருக்கடா உங்க ஜோடி. ஆமா, உங்க பேர் என்ன? அது வந்துங்கய்யா, என் பேர் பத்ராங்க, இவ பேரு பத்ரமாங்க. ஏன்னா 2 பேரும் ஒண்ணா? ஒன்னா இருப்போம், ஒன்னாவே இருப்போம்ல, அதுக்குதான். சரி, இந்த தோட்டத்துல பழம் ஏதாவது கிடைக்குமா? பனம்பழம் கிடைக்குங்க, சீசன் முடிஞ்சிருச்சுல, அதனால பனமரத்துல கல்லு மட்டும் கிடைக்குங்க. பணங்களா எனக்கு வேணும். எனக்கு மாமா சொல்லு மாமா, இப்பவே கொண்டு வர சொல்லு மாமா. எனக்கு வேணும் மாமா. மாமா, பணங்கள் இருக்குங்கறான். ஐயோ, எனக்கு எடுத்துட்டு வர சொல்லு மாமா. வா மாமா. ஒண்ணு இல்ல, என் மாப்பிள்ள கல்லுன்னா காசு எடுத்துட்டு போயிடுவான். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப. ஓ, அப்படியா? வாங்க, ஐயா, போலாம், நான் போயிட்டு வரேன்யா. தோட்டம் ஃபுல்லாவே பனமரம் இருக்கா? இன்னும் அதிகமா இருக்குங்க. மாமா, கல்லு வந்துருச்சு. நில்றா. குடு கல்லு இதுல இருக்கு. ஏன்டா அவசரப்படுற? ஐயா நல்லா இருக்கிறது இருக்கட்டும், கல்ல குடு. ஊத்து. சரிங்க ஐயா. ஊத்து. முதல்ல உங்களுக்கு பனங்கல்லு வேணுமா, தென்னங்கல்லு வேணுமா, செங்கல்லு வேணுமா, மாங்கல்லு வேணுமா, எந்த கல்லு வேணும்? டேய், பணங்கள் இருக்கான்னு பாருடா, அத குடி. ஏதோ ஒரு கல்லு ஊத்துறா. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க ஐயா. உங்களுக்கு என்ன கல்லு வேணும்னு சொன்னாதான் ஐயா கொடுப்பேன். தென்னங்கல்ல ஊத்து. என்கிட்ட பனங்கல்லு மட்டும்தான். அதாவது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஊத்து. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தான் ஐயா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேல, ஊத்து. இப்போ என்னடா உங்களுக்கு ஒயிட்டா, பிரவுனா, பிளாக்கா, ப்ளூவா, எல்லோவா, ரெட்டா, எது வேணும்? ஒயிட் ஊத்து. ஒயிட்டா? என்கிட்டயும் ஒயிட் மட்டும்தாயா இருக்கு. ஊத்தி தொலைய வேண்டியதானே. ஊத்துறா. என்னடா இவன்? ஊத்துறா. எது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தான். நம்ம எல்லாம் குறைங்க. ஊத்துறா. 1 டிராப்பா 2 டிராப்பா, ஹாஃப் கிளாஸா ஃபுல் கிளாஸா, இல்ல மொத்த பானையுமா? குடு. ஐயா பாத்து மெதுவா. டேய் பாத்ரா, வயிறு வெடிச்சு செத்துற போறடா. சரி, உங்க ஓனர் நம்பர் கொடு. விசிட்டிங் கார்டியா? ஓகே. ஐயா இருங்கய்யா, நான் திறக்கிறேன்யா. உட்காருங்கய்யா, போங்க. சரி. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கய்யா. செம்ம ஃபிகரா இருக்காளே. எடுத்துக்கோங்க தம்பி. வேணாங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. எடுத்துக்கப்பா. பரவாயில்ல மாமா. சரி, காஃபியாவது சாப்பிடுறியா? வேண்டாம் மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. அபலாபுரம். பொண்ணுகிட்ட ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். நான் கேக்குறேங்க. என்னடா 4-5 எவ்வளோமா? கொஞ்சம் ஈஸியா. 3-5 எவ்வளோமா? இன்னும் கொஞ்சம் ஈஸியா. சரி, 2-5 எவ்வளோ? இன்னும் சுலபமா. இதை விடவா? 1-5 எவ்வளோமா? அவ்வளவு கஷ்டமான கேள்வி எது கேக்குறீங்கப்பா? இதுல என்னடா கஷ்டம்? அதாமா, அப்பா ஆர்கானிக் காய்கறி எல்லாம் விளைவிக்கிறார்ல. உங்களுக்கு தெரியும்ல. உனக்கு தெரிஞ்ச 4 காய்கறி பேரை சொல்லுமா. பீட்ரூட், கேரட், வெங்காயம், தக்காளி. நான் அந்த பொண்ணை தானே கேட்டேன். நானும் பதில் தான் சொன்னேன். சரி, பொண்ணுக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? வேண்டாம்ப்பா, 10 பேருக்கு முன்னாடி கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன்ல. இவன் டாமினேஷன் அதிகமாயிடுச்சு. குடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லாம் பசங்க முன்னாடி பேசுறது நல்லா இருக்கும். ஆமாங்க. எங்க அமலாபுரத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. பரவும் பேச விட முடியாது. அங்கிள், உங்க பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கொடுங்க. இல்லனாலும் பரவாயில்ல. அப்படின்னா பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள்.
எதுக்குடா இப்ப கிள்ன? ஓ நீயா? அப்படின்னா நம்ம தட்டு தாம்பூலத்தை மாத்திக்கலாமா? இவன் இப்போது பேச விடுவானோ இல்லையோ? இதை நீ பேசலாம். என் பையனுக்கு அமலாபுரம் ஐயருங்கன்னா மகா குரு மாதிரி. பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா தாம்பூலம் மாத்திக்கிறதுக்கு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு போன்ல சொல்றேன். அப்பவே நம்ம நிச்சயதார்த்தத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, ரெண்டு பக்கமும் ஓகே. சுபம். சரி, நாங்க போயிட்டு வரோங்க. போயிட்டு வாங்க. வாங்க வரேங்க. வாங்க. அப்பா, என்ன பார்க்கவே மாட்டேன்றா? விடுங்க தம்பி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வரேங்க. போயிட்டு வாங்கம்மா. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரமான கல்யாணம் ஆக போகுது. ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ. போயிட்டு வாப்பா. என்ன கிளம்ப சொல்றாங்க? சரி, திரும்ப வரதானே போறோம். வண்டி எடுங்க போலாம், அப்பதானே வர முடியும். பாய்.